சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதம் 10 சங்கீதக்காரன் இப்படியா எழுதுகிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிகட்டாமலும் இருக்கிறார். இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அவர்னா தேவன் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக அப்படின்னு சொன்னால் சமமாக, நல்ல வார்த்தை, அதற்கு சமமாக தேவன் என்ன பண்ணல, அவர் செய்யவில்லை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இதில் நமக்கு ஆண்டவர் சில தெளிவுகளை கொடுக்கிறார். இந்த கால வேளையில் நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நிறைய பெற்றிருக்கோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணல, துரோகம் செய்யவில்லை. நம்ம நிறைய அவருக்கு பண்ணியிருக்கோம். நம்ம நிறைய என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்னதுன்னா, நம்ம நிறைய அவருக்கு கீழ்ப்படியில, தேவனுடைய வார்த்தை சொன்னதுக்கு நான் என்ன பண்ணல, கீழ்ப்படியில. நான் தேவனை விட்டு தூரமாக போயிருக்கேன். நான் தேவனுக்கு என்ன பண்ண, அதை பிடிக்காம வாழ்ந்திருக்கேன். ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, எனக்கு அதுக்கேற்ற மாதிரியே காரியங்களை செய்யவில்லை. ஆமென். சொல்ல, எனக்கு தேவன் துரோகம் செய்யலை. நம்புறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா? ஆனால் நான் அவருக்கு நிறைய துரோகம் செஞ்சுருக்கேன். நான் அவருக்கு நிறைய துரோகம் செஞ்சுருக்கேன். இதுதான் சுவிசேஷம். நிறைய நேரத்தில் நம்ம சர்ச்சுக்கு வரும்போது நம்ம எப்படி யோசிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொன்னால், எனக்கு கர்த்தர் எதுவுமே செய்யலை, நான் அவரை தேடி வந்தேன், அவருக்கு நான் நிறைய கொடுத்தேன், அவருக்கு நான் நிறைய என்ன பண்ணேன், ஊழியெல்லாம் செஞ்சேன், அவருடைய சமூகத்தில் நான் நிறைய காத்திருந்தேன், ஆனால் என்னை ஆண்டவர் கைவிட்டார், எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணல, ஆறுதலாக இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க, சிந்திக்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஜபத்தில் அதை சொல்கிறாங்க. அது நல்லதா, அது உண்மையா, உண்மையாக நம்ம அந்த செஞ்சோமா, இல்லையே. யார் ரொம்ப பொறுமையாக நம்ம மேலே இருந்தா, தேவனா நம்பலாம். ஆமென். அதுதான் இங்கே சங்கீதத்தில் சொல்கிறாரு, அவர் நம்ம செய்கிறதுக்கு தக்கதாக அவர் செய்யவில்லை என்று சொல்லி. அப்போ இன்னைக்கு நான் முக்கியமான ஒரு காரியத்தை ரொம்ப நாட்களாக நான் திருச்சபையில் சொல்லியிருக்கேன். இந்த காரியத்தை பற்றி நான் பேசணும் நான் நிறைய சொல்லியிருக்கேன். நிறைய முறை இதை தியானிக்கணும்னு சொல்லியிருக்கேன். பட்டு கடந்த நாட்களில் இதை குறித்து நான் குடும்பமாய் தியானிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஏன்னா குடும்பம், அதுக்கப்புறம் சபை, அதுக்கப்புறம் நம்முடைய சமூக வாழ்க்கை வரும்போது இந்த சத்தியங்கள் நமக்கு அஸ்திபாரமாக இருக்கும்போது இந்த வார்த்தைகள் நமக்கு உண்மையாக நம்முடைய மூளையில், உண்மையாக நம்மளோட ரத்தங்களில், நம்ம சதையில், நம்ம இருதயத்தில், நம்ம மூளையில், நரம்புகளில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் நமக்குள்ளே இருக்கும்போது தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா சாத்தானை எதிர்த்து போராட முடியும். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற காரியம் தேவனுடைய இரக்கம், கிருபை அப்படின்னு நம்ம அப்பப்போ சொல்கிறோமே. அப்போ அந்த தேவனுடைய இரக்கம், கிருபைனா என்ன, அதை குறித்து வேதாகமும் என்ன சொல்லுகிறது, அதை குறித்த தெளிவு கிறிஸ்தவர்களுக்கு அல்லது இன்றைக்கு தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது எப்படி இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. நிறைய நேரத்தில் பாடல்களில் கேட்குறோம், தேவன் எனக்கு இரக்கம் பாராட்டினா. நிறைய நேரத்தில் கிருபை அப்படின்ற வார்த்தையை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வேளையும் நம்ம என்ன பண்ணுறோம், பாடல்களில் அதிகமாக கேட்குறோம். அப்போது எங்கேருந்து இந்த வார்த்தை எடுக்கப்பட்டது? வேதாகமத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து இந்த வார்த்தை எடுக்கப்பட்டது, இரக்கம், கிருபை. அப்போ வேதாகம மொழி நடையில் இரக்கம் அப்படின்னு சொன்னால் தேவன் எதை நினைத்து இரக்கம் என்கின்ற வார்த்தையை இங்கு பயன்படுத்துகிறார். ஆனால் பைபிளில் இரக்கம் அப்படின்ற வார்த்தை வரும்போது அதுக்கு முக்கியமான அர்த்தம் என்னவென்று சொன்னால், அதாவது பிரதானமான அர்த்தம் என்னவென்று சொன்னால், கொஞ்சம் கவனிங்க, நான் தண்டனைக்கு பாத்திரன், ஆனால் தேவன் என் தண்டனையை மன்னித்தார். இப்போ கிருபை ஒரு பக்கம் நிறைய பேர் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, இரக்கமும் கிருபையும் ஒன்று அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. நிறைய பேர் அதை என்ன பண்ணுறாங்க, பிரசங்கமும் பண்ணுறாங்க. இரக்கம் வேற, கிருபை வேற.
கிருபை என்பது என்னன்னு சொன்னா அதை விட ஒரு படி மேலானது. எப்படின்னா, இப்போ குற்றவாளி கூண்டில் நின்றுட்டேன், குற்றமும் கண்டுபிடிக்கப்பட்டது, தண்டனைக்கு போக வேண்டிய என்னை கர்த்தர் தண்டனையிலிருந்து விடுதலையாக்கி என்ன பண்ணிட்டாரு, விடுதலையா வெளில அமுச்சு விட்டுட்டாரு. இப்போ விடுதலையா அமுச்சு விட்டனா என்ன பண்ணணும்? ஒரு மூலையில் போய் உட்காந்து பிச்சை எடுத்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கணும். ஒரு மூலையில் போய் பிச்சை எடுத்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கணும். வெக்கத்திலையும் அவமானத்திலையும் வாழ்ந்துட்டு இருக்கணும். ஆனால் கிருபை என்னன்னு சொன்னால், கொஞ்சம் கவனிங்க, என்னை தேவன் மன்னிப்புக்கு தகுதி இல்லாத என்னை ஆசீர்வதிக்கவும் செய்கிறார். அல்லேலூயா. மன்னிப்புக்கே எனக்கு தகுதி இல்லை, என்ன எப்படி, எனக்கு ஏன் ஆசீர்வாதம்? நான் சொல்றது புரியுதுங்களா? ஜெயிலில் இருக்க வேண்டியனா இப்போ விடுதலையாக இருக்கேன்னா நான் ஆசீர்வாதமாக வாழணும்னு அவசியம் இல்லை, அதுக்கான அவசியம் இல்லை. ஆனால் கர்த்தரோ அவருடைய சகல ஆசீர்வாதத்தினால நம்மை ஆஸ்வதிக்கிறார். Because I don't deserve it. Grace is a favor that I don't deserve it. It's an undeserved gift from God. Amen. Hallelujah. புரியுற மாதிரி சொல்கிறேன். இந்த பாப்பா என்கிட்ட வந்து சொல்லிச்சு, நான் இன்ஜினியர் படிச்சிருக்கிறேன், நான் இன்ஜினியர் வேலை தான் செய்வேன். ஆமாம்மா, நீ இன்ஜினியர் படிச்சிருக்கேன், இன்ஜினியர் வேலை செய்கிற. பக்கத்தில் இருக்க பாப்பா சொல்கிறாங்க, நான் வந்து பிகாம் முடிச்சிருக்கேன், நான் வந்து அக்கௌண்ட்ஸ் வேலை தான் செய்வேன். ஆமாம்மா, நீ பிகாம் முடிச்சிருக்க, நீ அக்கௌண்ட்ஸு வேலைக்கு தான் போகணும். அப்போது ஒவ்வொரு படிப்புக்கு ஏற்றது மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம், வேலைக்கு போகிறதுக்கு இருக்கும். ஒரு சிலர் படிச்சுட்டு வேறு வேலைக்கு போகிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த படிப்பை முடிச்சுட்டு நான் அந்த வேலைக்கு போகிறேன்னு சொல்லும்போது அதற்கான தகுதி இருக்குது, அந்த வேலைக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு என்ன அந்த படிப்பை முடிச்சிருக்காங்க. ஆமென். அல்லேலூயா. ஆனால் கொஞ்சம் கரெக்டாக கவனித்து பாருங்கள், இந்த கிருபை என்பது அப்படி இல்லை. இந்த வாழ்க்கைக்கான தகுதி எனக்கு இல்லை, கர்த்தர் அதை எனக்கு கொடுத்துருக்கார். ஆமென். அல்லேலூயா. அதுதான் நம்ம சங்கீதம் புஸ்தகம் 103 சங்கீதத்தில் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். இன்னுமாய் தீத்தெழுதின புஸ்தகம் 3:5 நான் வாசிக்கிறோம், நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல். கொஞ்சம் கவனிங்க, பைபிளில் இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் வாசிக்கணும். நான் செய்த நன்மையான காரியங்கள் நிமித்தம் தேவன் என்னை ரட்சிக்காமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலே பரிசுத்த ஆவியானுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். சொல்லுங்க, என்னை ரட்சித்தார். ஆமென். அப்போ அந்த இரக்கம் எப்படின்னா, இதெல்லாம் முழுக்க தேவனால் வந்தது. பைபிள் நம்ம வாசிக்கிறோம், மத்தேயு சுவிசேஷம் 5:7 இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் அப்படின்னா இரக்கம் பெறுவார்கள். ஆனால் தேவன் எனக்கு இரக்கம் பாராட்டினார். நான் ஜெயிலில் இருக்கணும், நான் மரணத்துக்கு மறைச்சு போயிருக்கணும், ஆனால் இன்னைக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்போ தேவன் எனக்கு இரக்கம் பாராட்டினார். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இரக்கம் பாராட்டு. அந்த சிந்தை இருந்தாதான், அந்த சிந்தை தான் வல்லவன். சொல்லுங்க பக்கத்தில், அந்த இரக்கத்தின் சிந்தை தான் கிறிஸ்தவத்திலேயே வல்லமையானது. அதாவது அக்யூஸ்டுனா உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய லாங்குவேஜில் அவனை அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக என்னன்னா இங்கிலீஷ் வார்த்தை, அதை வந்து நம்ம சரளமாக தமிழ் மாதிரி பயன்படுத்துகிறோம். அவன் தப்பு செஞ்சான்னு சொல்லி அக்யூஸ் பண்ணாங்க, அது கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு கேடான பாவம் நிறைந்த அருகதையற்ற ஒரு மனுஷனுக்கு எப்படிங்க இவ்வளோ ஆசீர்வாதம்? ஆமென். அல்லேலூயா. அதுதாங்க தேவன் கொடுத்த பிச்சை, அதுதாங்க தேவன் போட்ட ஈவு. அதை தான் எபேசியர் புஸ்தகத்தில் நான் வாசிக்கிறோம். எபேசியர் புஸ்தகம் 2:8 9 தயவுசெய்து இந்த வசனங்களை மறக்காதீங்க. தூக்கத்தில் ஏஞ்சாலும் எழுப்புனா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வசனத்தெல்லாம் சொன்னாதான் உங்களால் சமாதானமாக வாழவே முடியும். இந்த வார்த்தைகள் உள்ளே இருந்தால் தான் கிரியை செய்யும். யுத்தம் எப்படி நம்ம பண்ணணும்னா தேவனுடைய வார்த்தையினால தான் ஜெயம். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. போர் ஆயுதம் என்னன்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தை. இந்த பூமியில் நம்ம ஜெயிக்கணும்னு சொன்னால், உங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்கள் ஜெயிக்கணும்னு சொன்னால், உங்கள் போராட்டத்திலேருந்து ஜெயிக்கணும்னு சொன்னால்
ஒரே ஒரு வழிதான் இருக்கு, தேவனுடைய வார்த்தை. அப்போ இந்த வார்த்தை சொல்லுகிறது எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் யாராச்சும் ஒருத்தர் வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல. என்னங்க இது உங்களால் வரல. இந்த வாழ்க்கை நம்ம எப்படி யோசிக்கிறோம்னு சொன்னா, பொதுவான கிருபை. இந்த பொதுவான கிருபை தேவன் கொடுத்தது, விசேஷித்த கிருபையும் தேவன் கொடுத்தது. இது உங்களால் வந்தது அல்ல. பக்கத்து சொல்லுங்க, இது என்னால் வரல, நான் நல்லவ இல்லை, இந்த வாழ்க்கைக்கு தகுதியற்றவள். இது தேவனால் வந்தது, இது தேவனுடைய ஈவு. ஆமென், அல்லேலூயா. நான் பாஸ்டர், நீங்கள் பேசுகிறதே எனக்கு புரியல பாஸ்டர். தயவுசெய்து இது புரியலன்னா உங்களால் கிறிஸ்தவ பிள்ளைகளாகவே வாழ முடியாது பிரதர். புரிஞ்சுக்கோங்க பிரதர், தெரிஞ்சுக்கோங்க பிரதர், இதை இன்னும் அதிகமாக படித்து கற்றுக்கோங்க பிரதர். எப்படி ஒரு பக்கம் ப்ரேயர், எப்படி ஒரு பக்கம் ஹோலி ஸ்பிரிட், எப்படி ஒரு பக்கம் அக்கினி, எப்படி ஒரு பக்கம் இன்னும் நிரப்பப்படணுன்றதெல்லாம் கற்றுக்கிட்டீங்களோ, அதை விட இது ரொம்ப முக்கியமானது பிரதர், சிஸ்டர். ஆமென், அல்லேலூயா, ஆமென். சொல்றார், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் யாரால வந்ததில்லை. இந்த விடுதலை, இந்த ஆசீர்வாதம் உங்களால வந்ததில்லை, இது தேவன் கொடுத்தது. ஆமென், அல்லேலூயா. தேவன் எனக்கு என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்திருக்கார். புரியுதா? நீங்களாம் பார்க்குறத பார்த்தா என்னவோ சொல்கிறார் பாஸ்டர், ஏதோ கேட்போம், தலையாட்டுவோம். ஒரு வீட்டுக்கு பிரதானமான காரியம், ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அது கட்டி எழுப்புறதுக்கு பிரதானமாக தேவைப்படுறது என்ன? யாரோ சொன்னாங்க, என்னது? அப்படியே போட்டு தூக்கி பில்லரை தூக்கி எழுப்பி மேலே தளம் போட்டுருவீங்களா? என்ன பண்ணும்? அஸ்திபாரம். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, அஸ்திபாரம் அப்படின்னா என்னது? வேர். ஒரு மரம் இருக்குன்னா அது வளர்ந்து செழித்து வரணும்னா அதுக்கு ரொம்ப முக்கியமானது என்னது? வேர். இப்போ உங்க கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வேர், உங்க கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு உங்க வீடு நிக்கணும்னா, உங்க குடும்பம் நிக்கணும்னா, உங்க தனிப்பட்ட வாழ்க்கை ஸ்ட்ராங்கா நிக்கணும்னா, மழை வரும், வெள்ளம் வரும், சுனாமி கூட வரும். சுனாமி நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்றதா சொல்ல. சுனாமி கூட வரும், இயற்கை சீற்றங்கள் வரும், குடும்பத்திலேயே குழப்பம் வரும், சண்டை வரும், குடும்பங்கள், ராஜ்யத்துக்கு ராஜ்யம் எல்லாம் எழும்பும். ஆனால் நம்மளை நிற்க வைக்கிறது என்னன்னு சொன்னால், அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா. ஆமென். கப்பலுக்கு புயல் அடிக்கும்போது, அலைகள் பெரிய லெவலில் எழும்பும்போது கப்பலை தாங்கிறது என்னது? நங்கூரம். எல்லாரும் சொல்லுங்க, நங்கூரம். இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான நங்கூரம் இரக்கமும் கிருபையும். அல்லேலூயா. அந்த இரக்கத்தையும் கிருபையும் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அது உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிச்சுச்சுன்னா, எந்த சூழ்நிலையிலும் உங்களால கர்த்தருக்காய் வாழ முடியும். அல்லேலூயா, ஆமென். இந்த பொதுவான கிருபை உங்களுக்கு வந்தாலும் வரலனாலும், பொதுவான கிருபைன்னு சொல்லும்போது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, நீங்கள் உடுத்துற உடை, நீங்கள் வாழ்கிறதுக்கான தேவன் கொடுக்குற மழை, நீங்கள் வாழ்கிறதுக்கான தேவன் கொடுக்குற தண்ணீர், நீங்கள் இருக்கிற இருப்பிடம், உங்களுக்கு திருமணமாகி உங்களுக்கு இருக்கிற கணவன், உங்களுக்கு இருக்கிற பிள்ளைகள், உங்களுக்கு இருக்கிற எல்லா பொருளாதாரங்கள், உங்களுக்கு இருக்கிற படிப்பு, பதவி, வேலை, ஸ்கூட்டர், சைக்கிள், எதெல்லாம் நீங்கள் பொருளாதாரம், இதெல்லாம் தேவன் கொடுத்த பொதுவான கிருபை. ஆமென், அல்லேலூயா. இதுவரை கிறிஸ்தவனுக்கு தான் கொடுத்துருக்காரா? இந்த பொதுவான கிருபையை வெறும் கிறிஸ்தவனுக்கு தான் கொடுத்துருக்காரா? கிறிஸ்தவம் இல்லாதவங்களுக்கு மழை பெய்யலையா? நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அதான் கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? குழந்தைலாம் பெத்தெடுக்கலையா? தேவன் இந்த முழு உலகத்தை நேசிக்கிறார். இந்த முழு உலகத்தை நேசிக்கிறதுனால பைபிள் சொல்லுது, தீயோர் மேலும் நல்லோர் மேலும் மழையை கிளியரா சொல்லியிருக்க. எல்லாருக்கும் பெய்யுது மழை. நாங்கெல்லாம் பசுத்த கூட்டம், மழை பெஞ்சா எங்களுக்கு ஒண்டி தான் பெய்யும்.
தீயோர்களுக்கு பெய்யாது. சூரியன் உதிச்சா, அதுலயும் சொல்றார், சூரியன் உதிச்சா வெறும் எங்களுக்கு ஒண்டி தான் உதிக்கும், நாங்கெல்லாம் பரிசுத்த கூட்டம். அல்லேலூயா. அப்படி இல்லை. சொல்லுங்க பக்கத்தில் யாராச்சும் கத்து கொடுத்தான சொல்ல. அப்படி இல்லை. கர்த்தர் முழு உலகத்தை நேசிக்கிறார். ஆமென். அதனால தேவன் எல்லாரையும் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கார். அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி ஓடி அவன் என்ன பண்ணுமோ பண்ணி உழைச்சி ஓடுறான். அது பொதுவான கிருபை. சொல்லுங்க, பொதுவான கிருபை எல்லாருக்கும் கொடுக்கிறார். ஆனா விசேஷத்த கிருபைய தெய்வ பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. நித்திய நம்பிக்கை எல்லாருக்கும் இல்லை. சொல்லுங்க, எல்லாருக்கும் இல்லை. நித்திய நம்பிக்கை எல்லாருக்கும், நித்திய சந்தோஷம் எல்லாருக்கும் இல்லை. கஷ்டத்திலையும் பிரச்சனையிலையும் போராட்டத்திலையும் வேதனையும் கர்த்தருடைய பிள்ளைகளால் சந்தோஷமா வாழ முடியும். அந்த கிருபையை புரிஞ்சுக்கிட்டவங்களால சந்தோஷமா வாழ முடியும். இரக்கத்தை புரிஞ்சுக்கிட்டவங்களால சந்தோஷமா வாழ முடியும். ஆமென். சரீரத்தில் வேதனை இருக்கும், ஆனா இருதயத்தில் சமாதானம் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. வேதனை வந்தா கிள்னா வலிக்க தானே செய்யும். வலிக்கு செய்யுமா, வலிக்கு செய்யாதா? ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற கிருபை உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற இரக்கம் குடும்பத்தின் சூழ்நிலைகள், உலகத்தின் சூழ்நிலைகள், உலகத்தின் போராட்டங்கள் உண்மையா நமக்கு அதிக வேதனையை கொடுக்கும். இந்த சரீரத்தில் இருக்கும். ஆனா எனக்குள்ள கர்த்தருடைய இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுப்போம். ஆமென். அல்லேலூயா. யோவானுக்கு சுவிசேஷம் 1:16 வாசிக்கிறோம். அவருடைய பரிபூர்ணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபை மேல் கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூர்ணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபை மேல் கிருபை பெற்றோம். இன்னைக்கு ஜனங்களுக்கு உண்மையான உபதேசங்கள் பிடிக்கல, அவங்களுக்கு போர் அடிக்குது. உண்மையான உபதேசத்தில் வரல. எல்லாருக்கும் பொதுவான கிருபை தான் வேணும். பொதுவான கிருபைன்னா சர்ச்சுக்கு வராத. ஏன் சர்ச்சுக்கு வர? இதை விட நீ என்ன பண்ணலாம்? திருடலாம். உனக்கு லாவே இல்லை. பணம் சம்பாதிக்கிறது என்ன வேணா பண்ணலாம். நான் குடும்பம், என் பிள்ளைங்கள்லாம் பெரிய ஆளானும், என் பிள்ளைங்கள்லாம் உலகத்தில் எல்லாரும் பார்க்கத்தக்க. ஏன் இங்கே வர? ஏன் எதுக்கு இங்கே வர? இதை விட பணம் வேற இடத்துல நிறைய கிடைக்கும், புகழ் வேற இடத்துல நிறைய கிடைக்கும், உலக காரியங்கள் வேற இடத்துல நிறைய கிடைக்கும். அதை சொல்லி கொடுக்கறதுக்கு அதை கூட்டு வரோம். தேவனோடு உறவாடுவதற்கு, தேவனோடு வாழ்வதற்கு, மேலான உன்னத காரியங்களை அவரோடு கூட வாழ்கிற பிள்ளைகளுக்கு தேவன் வச்சிருக்கிறார். mercy says you are guilty but I will not punish you. அதாவது இரக்கம் சொல்லுகிறது, நீ குற்றவாளி ஆனாலும் உன்னை தண்டிக்க மாட்டேன். கிருபை சொல்லுகிறது, நீ குற்றவாளி ஆனாலும் உன்னை ஆசீர்வதிப்பேன். மீண்டும் சொல்லுகிறேன், இரக்கம் சொல்லுகிறது, நீ குற்றவாளி ஆனாலும் தேவன் சொல்றார், நான் உன்னை என்ன பண்ணுவேன்? தண்டிக்க மாட்டேன். கிருபை சொல்லுகிறது, நீ குற்றவாளி தான், எஸ், ஆனாலும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இந்த அன்பு எங்க கிடைக்குங்க? இதெல்லாம் நம்ம அனுபவிச்சா ஒண்டிதான், இதெல்லாம் நமக்குள்ள புரிஞ்சா ஒண்டிதான் நம்ம கர்த்தரோடு கரெக்டா கனெக்ட் ஆகவே முடியும். ஆமென். அல்லேலூயா. இதை குறித்து நிறைய போதகர்கள் நிறைய ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு நமக்கு நேரம் இல்லை. வேதத்தில் நம்ம பார்க்கும்போது லூக்கால் சுவிசேஷம் 10:25, 25, 26, 27 நம்ம நல்ல சமாரியனை பற்றி பார்க்குறோம். நல்ல சமாரியன் காயப்பட்டு இருக்கிறான். அந்த காயப்பட்டவனுக்கு பாவி உதவி செய்கிறான். ஆமென். அல்லேலூயா. பரிசேயனோ சதுசேயனோ வேதத்தை அறிஞ்சவனோ அவன் சமாரியன். அவன் குறைஞ்ச ஜாதி, அவன் நம்ம ஜாதி இல்லை அப்படின்னு சொல்லி அவன் ஜென்டைல் சொல்லி விட்டுட்டு போகும்போது இன்னொருவன் வேறு வேறு மதத்தை சேர்ந்தவன் அவனுக்கு உதவி செய்கிறான். அப்போ அவர் சொல்றாரு, இஸ் ஷோயிங் மர்சி அப்படின்றத நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அப்போ நிறைய நேரத்தில் நம்ம எப்படி யோசிக்கிறோம்னு சொன்னால், இப்படி பண்ணாதான் நான் இப்படி பண்ணுவேன், இப்படி செஞ்சாதான் இப்படி செய்வேன் அப்படின்னு தேவன் செஞ்சிருந்தா நம்ம வாழ்க்கையில் நம்ம இந்த வாழ்க்கை வாழ முடியுமா? நிபந்தனையோடு தேவன் நம்ம ஆசீர்வதிச்சிருந்தாலும் நம்ம இந்த வாழ்க்கை வாழ முடியுமா? இல்லை, வாழ்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்றார்? நம்மை வாழ வச்சிருக்கிறார். கிருபையை குறித்து பார்க்கும்போது லூக்கால் சுவிசேஷம் 15:11-32 வரைக்கும் வாசிக்கும் போது, நான் பாவத்திலிருந்து மனம் திரும்பும்போது தேவன் எனக்கு போதுமான ஆசீர்வாதத்தை தருகிறார். அதுதான் நம்ம கெட்ட குமாரனுடைய ஸ்டோரியில் நம்ம பார்க்குறோம். ஒருத்தன் ஃபெயில் ஆயிட்டான்
அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ஸ்காலர்ஷிப் யாராச்சும் கொடுப்பாங்களா? ஃபெயில் ஆனவங்களுக்கு யாராச்சும் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்களா? ஆனால் தேவன் நமக்கு கொடுத்துருக்கார். அல்லேலூயா. தேவன் எனக்கு கொடுத்துருக்கார். நான் ஃபெயில் ஆகிருக்கேன், வாழ்க்கையில் பல இடங்களில் ஃபெயிலாக இருக்கிறேன். ஒருவேளை அந்த ஃபெயிலாக இருக்கிறத ஒரு சிலர் அறிஞ்சிருக்காங்க, ஒரு சில சமயத்தில் நான் நிறைய காரியங்கள் எனக்குள்ளேயே வச்சுருக்கிறேன். ஆனால் கர்த்தர் அறிந்திருக்கிறார். என் மனசாட்சிக்கு தெரியும் எந்த இடங்கள்லாம் நான் ஃபெயில் ஆகிருக்கேன், ஆனாலும் கர்த்தர் என்னை வாழ வச்சுருக்கிறார். ஒரு டீச்சர் வந்து ஃபெயில் ஆனவனுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து அடுத்த லெவலில் கொண்டு போகிறான்னா அது ஒரே ஒன்று தான், அன்பு ஒண்டி தான். ஆமென். அல்லேலூயா. ஒரு டீச்சருக்கு அந்த அன்பு இருக்கும்போது, ஒரு வேளை அந்த டீச்சர் பரவாயில்ல இது படிச்சிடும் செஞ்சிடும் அடுத்த லெவலில் நம்ம பாஸ் பண்ணி விட்டுறலான்னா, ஒரு அன்பு, அவர்களுக்குள்ளே இருக்கிற அன்பு நம்ம என்ன பண்ணுது, அவர்களை அந்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்குது. அப்போது காஸ்பல் இஸ் ஃபவுண்டேஷன். நமக்கு டைம் ஆகிட்டுருக்கு. இப்போது இந்த கிருபையும் இரக்கமும் நம்ம புரிஞ்சிக்கும் போது தான் நம்ம வாழ்க்கையில் அந்த சுவிசேஷத்தினுடைய அஸ்திபாரத்தில் நம்மளால் வாழ முடியும். ஓகே, இப்போ இது நமக்கு புரியல, இது எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் கவனிங்க. நீங்கள் வேறு மதத்திலிருந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, இயேசுடைய உறவுக்குள்ளே வந்திருக்கலாம். ஆனால் கொஞ்சம் கவனிங்க, நான் ரொம்ப முக்கியமான ஒன்று சொல்கிறேன். அப்படியே அதே நம்பிக்கையில் வந்துட்டு இயேசுன்ற பேரை சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருப்பீங்க. அசிபாரம் மாறாது. அங்கேயும் ப்ரேயர் பண்ணோம், இங்கேயும் ப்ரேயர் பண்ணோம், அங்கேயும் கொடுத்தோம், இங்கேயும் கொடுக்குறோம், அங்கேயும் போய் என்ன பண்ணோம், சில சேவைகளை செஞ்சோம், இங்கேயும் கொஞ்சம் வந்து சேவையை செஞ்சோம். ஓகே, எனக்கு ஒரு மன திருப்தி, நான் செஞ்சுட்டேன், ஐம் ஹாப்பி, நான் ஒரு நல்ல காரியம் செஞ்சுருக்கேன், கர்த்தர் என்ன பண்ணுவார், நான் கொஞ்சம் பேருக்கு உதவி செஞ்சுட்டேன், கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். அப்படி இந்த தெளிவு இல்லைன்னு சொன்னால் நம்மளா ஒரு மதத்தை கிரியேட் பண்ணி அவர் பேரை சொல்லி வாழ்ந்துட்டு இருப்போம். அப்போது அவர் பேரை சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறதுனாலையோ இல்லை நீங்கள் வேதத்தில் இருக்கிற கோட்பாடுகளை கடைபிடிக்காமல் அதில் முக்கியமாக இருக்கிற இந்த அஸ்திபார உபதேசத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்காம நீங்கள் பாட்டு அவங்க இதை சொன்னாங்க, இவங்க இதை சொன்னாங்க, இதுதான் சுவிசேஷம், இதுதான் சொல்லி வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா பைபிள் சொல்லுது வேறே சுவிசேஷம் இல்லையே. தேவ தூதனே வந்து மாற்றி சொன்னாலும் அவர் சொல்ல வேற சுவிசேஷம் இல்லையே. ஆமென். அல்லேலூயா. நான் பாரத்தோடு சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளை, இவைகள் நமக்கு பிரதானமாய் தேவைப்படுகிறது. ஆமென். கிருபை, இரக்கம் நியாய தீர்ப்பிலிருந்து நம்மை தப்பிக்க செய்கிறது. கிருபை நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்துகிறது. இருந்தால் எழுதிக்கோங்க, நான் பாயிண்ட் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்பேன். கொஞ்சம் கவனிங்க. இரக்கம், நான் நியாயத்திற்கப்பட வேண்டியவன், என்னை தப்பிக்க செய்கிறது. புலம்பல் 3வது அதிகாரம் 22வது வசனம். கிருபை எனக்கு நித்திய ஜீவனுக்கு தகுதி இல்லை, அந்த நித்திய ஜீவனை எனக்கு கொடுக்கிறது. ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காய் மரித்ததினாலே அவருடைய அன்பை இவ்வளவாய் விளங்க பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இரக்கம் உண்மையாக என் வாழ்க்கையில் ரட்சிப்புக்கு நேராக என்னை நடத்தவும், கிருபை என்னை தொடர்ந்து, அதாவது கிருபை ரட்சிப்புக்கு வழி தருது, தொடர்ந்து இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் வாழ்வதற்கு என்னை கிருபை நடத்துகிறது என்று சொல்லி தீத்தெழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறார். ஒருத்தர் அந்த வசனத்தை வாசிங்களேன். தீத்தெழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். அவர் நம்மை ரட்சியாமல் தம்முடைய இரக்கத்தின்படியே, முதல்ல அவர் என்ன பண்ணுறார், அந்த ரட்சிப்பு எப்படி வருதுன்னா அவருடைய இரக்கத்தினால வருது அப்படின்றத இங்கே சொல்கிறார். இரக்கத்திலேருந்து வருதுன்னு சொல்லி 6வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். இப்போ 2வது, இப்போ முதல்ல இரக்கம் தான் என்ன பண்ணுது, ரட்சிப்பை இனிஷியேட் பண்ணுது. நல்லா பாருங்க, ரட்சிப்பை என்ன பண்ணுது, இனிஷியேட் பண்ணுது. 6வது வசனத்தில் அவர் சொல்ல, தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கின்ற நம்பிக்கையின்படி சுதந்திர அதாவது விடுதலையான வாழ்க்கை வாழ்வதற்கு, அப்போ தொடர்ந்து, அதாவது ரட்சிப்பு முதல்ல அந்த இரக்கத்தை முன்னிட்டு வருகிறது. இந்த கிருபை தொடர்ந்து நம்மை வாழ வைக்கிறது, நீதியில வாழ்வதற்கு உதவியாக இருக்குது என்று சொல்லி பரிசுத்த பவுல் இங்கு விளக்கிறதை நாம் பார்க்க முடியும். கிரேஸ் என்ன பண்ணுதுன்னா முற்றிலுமாய் மாற்றவும்
என்னை கர்த்தருக்குள் வளரவும் உதவி செய்கிறது. இரக்கம் என்னை என்ன பண்ணுதுன்னா, கண்டனம் பண்ணுவதற்கு பதிலாக, நியாயத்திற்பதற்கு பதிலாக அந்த இரக்கம் என்னை மீண்டும் விடுதலை ஆக்குறோம். இந்த அஸ்திபாரமான சிந்தை எனக்குள் இல்லை என்று சொன்னால் என்னால் சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதே கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த இரக்கம் என் ஊழியத்தை, என்னுடைய நடைமுறை வாழ்க்கையை, இரக்கமும் கிருபை என்னுடைய நடைமுறை வாழ்க்கையை ஷேப் பண்ணணும். வை இட்ஸ் மேட்டர், ஏன் ரொம்ப முக்கியம்? இந்த சிந்தை இருந்தால் தான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னால் கர்த்தரோடு இணைந்து வாழ முடியும். ஏன் இது ரொம்ப முக்கியம்? குடும்ப உறவிலும் ஒருத்தர் விட்டு கொடுக்க, ஓ எனக்கு கர்த்தர் இவ்வளோ இரக்கம் பாராட்டினாரு, நான் என் மனைவிக்கு என்ன பண்ணுறேன், இரக்கத்தையும் கிருபையை கொடுக்கணும். ஓ என் பிள்ளைங்க சொல் பேச்சே கேட்கலையே, இப்போ நான் என்ன பண்ணலாம், ஆண்டவரே எனக்கு கோபமாக வருது, எரிச்சலாக வருது, இப்போ என்ன பண்ணலாம், நம்ம பிரித்து விட்டுலாம். எல்லாம் மாம்சத்தில் நமக்கு வரும்போது ஆண்டோடைய இரக்கம் நம்மக்கிட்ட பேசும். எஸ், நீயும் ஒரு நாள் புறம்பாதான் இருந்த, நீயும் ஒரு நாள் ஆசீர்வாதத்துக்கு தகுதியற்றவனாக தான் இருந்த. இப்போ உன் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது நியாயத்திற்பையும், உன் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது நம்ம செய்கிற செயலுக்கான விளைவு. அது வேற, அது வந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிறீங்க அந்த விளைவுலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது, அது வேற. நான் சொல்கிறது புரியுதுங்களா? விளைவு வேற. அந்த விளைவு நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் விதைக்கிறத அறுத்து தான் ஆகணும். அது கம்ப்ளீட்டாக வேற சாப்டர். நான் இப்போ பேசுகிறது என்னன்னு சொன்னால், கம்ப்ளீட்டாக அந்த இரக்கமும் கிருபையும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எப்படி செயல்படும், அதனால நம்ம வாழ்க்கையில் எப்படி மாற்றங்கள் உண்டாகுன்றதை நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த வாழ்க்கைக்குரிய உண்மையான வாழ்க்கையை நம்மளால் அனுபவிக்கவே முடியும் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். அப்போது அது தனிப்பட்ட வாழ்க்கையில், அதுக்கப்புறமா சமூகத்தில், அதுக்கப்புறமா நான் செய்கிற ஊழியத்தில் நிறைய பேர் பேசுவாங்க, கிருபையை பற்றி பேசுவாங்க, இரக்கத்தை பற்றி பேசுவாங்க. ஆனால் அந்த ஊழியத்தில் அதை பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாதுன்னு சொன்னால், அது வெறும் பேச்சாக இருக்குது, அது வெறும் நாலேஜாக இருக்குது, அது வெறும் அறிவாக இருக்குது. ஆனால் அது இன்னும் அது செயலாக மாறல, அதில் உணர்வு இல்லை. பைபிளில் சொல்லுது, வழி அருகே விதைக்கப்பட்ட விதை, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட, கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதை, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட. இப்போது இதில் விழுந்த எல்லா நிலங்களிலும் விதை தான் விதைச்சிருக்கு. ஆனால் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது தான் வேறு ஆழமாக போய் வளர்ந்துச்சு. மற்றதெல்லாம் உடனே வளர்ந்துச்சு. ஒருவேளை வெயில் வந்தபோது காய்ந்து போயிடுச்சு, பிரச்சனை, போராட்டம், பாடுகள் வந்தபோது அது நிற்கலை. ஏன்னா அந்த இருதயம் என்கின்ற வேர் சரியாக செவ்வனிடலை, அது சரியாக சுவிசேஷத்தை புரிஞ்சிக்கல. அதுக்கு ரொம்ப ஆசை, கர்த்தர் சுகம் தரார், கர்த்தர் விடுதலை தரார், கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார், கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்குரிய எல்லா பொதுவான கிருபையை இரட்டத்தனையாய் கொடுப்பார், உன்னை வெட்கப்படுத்தாமல் நடத்துவார் அப்படின்னு சொல்லி நிறைய பொதுவான கிருபையை பேசும்போது அதில் எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு, எல்லாரும் சொல்லுங்கள் உணர்ச்சி வசப்பட்டு. உணர்ச்சி வசப்படுறது நல்லதா? அதுதான் நடக்குது. கற்பாறையில் விதைச்சது ஓவர் ஸ்பீடு, வேர் உள்ள போல மடன்னு வளர்ந்துருச்சு. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த தண்டு பெருசாக ஆனால் என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது, வேர் இல்லைன்னா பாஞ்சிரும். அதே மாதிரி தான் முள்ளுள்ள இடங்கள், பாதையும் அப்படி தான். ஆனால் நல்ல நிலத்தில் வச்சு தான் வேர் ஆழமாக போவ அது பொறுமையாக செலுத்துவார். ஆமென். நீங்கள் யாராக இருக்கீங்க? உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது? உங்கள் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது? உங்கள் உறவுக்குள்ளே எப்படி வாழ்ந்துட்டுருக்கீங்க? இந்த இரக்கத்தையும் கிருபையும் அப்பப்போ ஷேர் பண்ணிக்கிறீங்களா? இல்லை நீங்கள் எல்லாத்தையும் பெற்றுக்கிட்டு அப்படியே என்ன பண்ணிக்கிறீங்க? என்ன பண்ணுறோம்? அப்படியே ஒரு வார்த்தை இருக்குது இங்கிலீஷில், ஹோடர்ஸ். அப்படின்னா என்னன்னா, எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு எதுவுமே கொடுக்க மாட்டான். எல்லாத்தையும் வாங்கிட்டு எதுவுமே கொடுக்க மாட்டான். நம்ம ஊரில் என்ன சொன்ன, கஞ்ச பிசினாரி. முத கேள்வி, எந்தெந்த இடங்கள்லாம் நீங்கள் கிருபையை பெற்றுட்டு, எந்தெந்த இடங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் இரக்கத்தையும் பெற்றுக்கிட்டு, அந்த இரக்கத்தை நம்ம பிள்ளைகளோடு, நான் சொல்கிறது புரியுது, முதல்ல இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். அந்த இரக்கத்தை நம்ம பிள்ளைகளோடு, மனைவியோடு, கணவனோடு, குடும்பத்தோடு ஷேர் பண்ணாமல் யாரெல்லாம் பிடிச்சு வச்சுருக்கீங்க? கர்த்தர் சொல்கிறாரு, இரக்கத்தையும் கிருபையும் பிடிச்சு வச்சா உங்களால் சந்தோஷமாக வாழ முடியாது. அல்லேலூயா. எவ்வளோ பேர்கிட்ட வேணால் ப்ரேயர் பண்ணிக்கோங்க, யார் வேணால் பவர்ஃபுல்லான பீப்புள் இருக்கட்டும், உங்கள் இருதயம் மாறாமல் விடுதலையே வராது. ஆமென். அல்லேலூயா. ரெண்டாவது, எப்படி
உங்கள் துன்ப நேரத்திலும், சவாலி நேரத்திலும், கஷ்டம் வேதனை நேரத்திலும் உங்களால் கிருபையை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். கிருபை என்பது அதற்கு தகுதி இருக்கு அப்படின்னு கொடுக்கறது இல்லை, அதுக்கு தகுதி இல்லை ஆனாலும் கொடுக்குறேன். ஆமென், அல்லேலூயா. என் பிள்ளை இதை செஞ்சாதான் நான் செய்வேன், என் மனைவி இதை செஞ்சாதான் நான் செய்வேன், என்னை சுற்றி இருக்கிறவங்க இதை செஞ்சாதான் நான் செய்வேன் அப்படின்னு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். ஆனால் தேவன் நம்மளை அப்படி வாழ வைக்கல. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த வாரத்தில் போன மாதத்தில் நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு காயப்பட்டு சவாலில் இருக்கும்போது நம்மளால் அந்த இரக்கத்தையும் அதனால் நம்மளால் இந்த கிருபையும் கொடுக்க முடியாமல் நம்ம வேதனைப்படுவோன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே பல சூழ்நிலையில் நானும் இப்போ நான் பேசுகிறேன்னா எல்லாத்தையும் நான் செய்கிறேன், நான் செய்யும்போது அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆமென், அல்லேலூயா. நான் செய்ய தவறும்போது கர்த்தர் கொடுத்த சமாதானத்தை என்னால் அனுபவிக்க முடியல. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒரு முறை இல்லைப்பா 70 முறை பண்ணிப்பா. எப்படிப்பா இதெல்லாம் செய்கிறது, எனக்கு புரியலையப்பா. அப்போ ஆண்டவர்கிட்ட போய் இதை தான் இப்படி தான் பிடிச்சிட்டு ஆண்டவர். அப்போ ஆண்டவர் சொல்ல, டேய் நீ எவ்வளோ பெரிய துரோகி, தலையெல்லாம் பிச்சுக்கிறியே, இவ்வளோ பெரிய சீன் போடுறியே, உன்னை எந்த அளவுக்கு நான் மன்னிச்சிருக்கேன், போ மணி. அப்போது அந்த அன்பினால தான் கொஞ்சம் முடிக்கிறேன். அந்த அன்பினால தான் இயேசு பரலோகத்தில் இருக்க வேண்டியவர் இந்த பூமிக்கு வந்தார். அந்த அன்புனால தான் பரலோகத்தின் தேவன் தேவகுமாரனாய் இருக்க வேண்டியவர் உன் பாவத்திற்காக என் பாவத்திற்காக அடிக்கப்பட்டார், வெக்கப்பட்டார், உடைக்கப்பட்டார், அப்பமாக பிற்கப்பட்டார், அவர் கன்னத்திலே காரி உமிழ்ந்தார்கள். எல்லா பாடையும் பட்டது எதற்காக என்று சொன்னால், உன்னையும் என்னையும் அவர் நேசிப்பதினாலே, நம்மை அவர் அளவில்லாமல் நேசிப்பதினாலே தேவகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். அந்த தேவன் நம்ம அவ்வளோ பாவம் செஞ்ச போதிலும் நம்ம மீது இரக்கம் பாராட்டி நம்மளை விடுதலை ஆக்கினார். அந்த அன்பு இன்னும் தேவனுடைய அன்பு நமக்குள் இருப்பதினாலே அந்த அன்பு நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறது, நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறது. இப்போ இவ்வளோத்தையும் பெற்றுக்கொண்ட நம் வாழ்க்கையை எப்படி வாழ்ந்துட்டோம்? ஏன் சின்ன இப்போ ஆண்டோட சமூகத்தில்